ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நியூ மாடலில் பேசிக் நாட் வீட் நாட் யூஸ் பண்ணி ட்ரே ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ட்ரே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நியூ மாடலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் ஆல்ரெடி எல்லா டைப் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, பீட்ஸு, ஃப்ளவர் டிசைன், ஸ்டார் பேட்டர்ன் டிசைன், ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன், ஆல்டர்னேட்டிவ் லைன் டிசைன், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் நான் வந்து டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்கேன். எல்லாமே தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ட்ரே எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ட்ரே ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ப்ளூ அண்டு பிங்க் கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன். ப்ளூவில் 15 வயசு 4 அடியில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரன்னிங் ஒயராக பேஸுக்கு வந்து ப்ளூ கலர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு அடி ஸ்கேலில் ஒரு 1.25 அடி, ஒரு அடி, மறுபடியும் ஒரு 1/4 அடி. 1/4 அடினா வந்து இந்த 3ஆம் நம்பர் கட்டை அது வரைக்கும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒயரை ஒரு ஒயர் எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கலாம். ரன்னிங் ஒயரில் பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த சைடில் வர ஒயர், ரன்னிங் ஒயரோட 1.25 அடி ஒயர் வந்து சைடில் வரணும். இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் ஒயர்ஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க, ஒரு தடவையும் மறக்காமல். இப்போ அடுத்தடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வயசை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டுட்டு வாங்க. ஃபஸ்ட் வரிசை நமக்கு எப்போவுமே கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அடுத்தடுத்த வரிசைகள் மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி போடும்போது நல்லா டைட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா வயசும் கட் பண்ணி வச்சுருந்ததை ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டு முடித்து ரன்னிங் வயரையும் இந்த ஃபஸ்ட்டு சைடில் ஒரு 1.25 அடி விட்டுருக்கோம்ல, அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஏதோ ஒரு சைடில் வந்து நாட் போட்டு வச்சிட்டோம்னா ஃபஸ்ட் லைன் ஒரு அடையாளத்துக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம மேலேயும் கீழே அப்படியே மாற்றி மாற்றி போட்டு வர வேண்டியதுதான் பேஸ் வந்து நமக்கு ஃபினிஷ் பண்ணுறக்கு. இப்போ பாருங்கள், 2வது வரிசை நம்ம போடுறோம். இந்த சைடில் எந்த அளவுக்கு ஒயர் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி விட்டுட்டு ஒரு தடவையும் நம்ம நாட்ஸ் போட ஆரம்பிக்கலாம். இப்போ நல்லா டைட்டாக போட்டு வாங்க. இந்த ப்ளூ கலர் ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம பேஸுக்கும் நம்ம ஹைட் பண்ணி கொண்டு வரும்போதும் ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த டிசைன் வீட் நாட் வர இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ஒயர் நமக்கு தேவைப்படும். இப்போ பாருங்கள், 2வது வரிசையும் நம்ம போட்டு முடித்தாச்சு. சைடில் வந்து ஒயரை வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணியாச்சு. இதே மாதிரியே நம்ம அடுத்தடுத்த வரிசைகள் மேலேயும் கீழே மாற்றி மாற்றி போட்டு வரலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு சைடில் போட்டு முடிச்சிருக்கேன். இந்த சென்ட்ரல் லைன்லேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தமாக வந்து 5 வரிசைகள். இப்போ பாருங்கள், இந்த சைடில் போடணும்னா இந்த மாதிரி திருப்பி வச்சு போடுங்க. இப்போ பாருங்கள், நான் மொத்தமாக வந்து பேஸ் போட்டு முடித்தாச்சு. மொத்தமாக பார்த்திங்கன்னா 11 வரிசைகள் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் நம்ம முடிச்சு போட்டு வச்சுருந்ததை நீங்கள் பிரித்து விட்டுறலாம். இப்போ பேஸ் பாருங்கள், நல்லா ஃப்ளாட்டாக வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி குச்சி வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? இந்த மாதிரி குச்சி சொருகும்போது ஃப்ளாட்டாக நல்லா நமக்கு வந்து பேஸ் வந்து நல்லாயிருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நல்லா ஃப்ளாட்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி அப்படியே மேலே வந்து இந்த ட்ரேயை வந்து வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயர் ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். நான் இந்த இடத்துலேருந்து தொடங்குறேன்.
ஒரு 2 நாட் விட்டு 3வது நாட்டில் தொடங்குறேன். ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு நம்ம நாட்ஸ் போட ஆரம்பிக்கலாம். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கட் டுட்டோரியல்ஸும் நான் வந்து என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். பென் ஸ்டாண்ட்லாம் பார்த்திங்கன்னா நியர்லி 25 வெரைட்டிஸுக்கு மேலே இருக்கும். பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், கிஃப்ட் பேஸ்கட், ஸ்டோரேஜ் பவுல், கிஃப்ட் பேஸ்கட்ஸு, அது போக ரேட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர் வேஸு, மார்க்கெட் பேஸ்கட்ஸு, டிஃபன் கேரியர் பேஸ்கட், நியூ மாடல் பூஜா பேஸ்கட், எல்லா வெரைட்டிலையும் டுட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு கார்னர் நம்ம டர்ன் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து கார்னர் டர்ன் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போட்டு இந்த வரிசையை முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த 4 மூலையும் நம்ம திருப்பி கொண்டு வந்தாச்சு. இந்த ஃபஸ்ட்டு வரிசையும் போட்டு முடித்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஏணிப்படி நாட், லேடர் நாட் போடணும். இந்த ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை லூஸ் பண்ணி லேடர் நாட் போட்டு இந்த வரிசையை நம்ம முடிச்சிடலாம். இந்த லேடர் நாட் போடும்போது பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து ஈவனாக கிடைக்கிது. அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 இன்ச் வரைக்கும் விட்டுருந்த ஒயரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்போசிட் நாட்டில் ஒரு 3-4 நாட்ஸில் இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணும்போது இதே மெத்தடு தான். லேடர் நாட் போட்டு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதே ஆப்போசிட் நாட்டில் நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ வந்து இந்த ரன்னிங் ஒயர் வந்து அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிங்க் கலர் ஒயர் யூஸ் பண்ணி வீட் நாட் போட போகிறோம். இப்போ நம்ம எந்த இடத்துல வந்து லேடர் நாட் போட்டு முடிச்சிருக்கோமோ அதுக்கு அடுத்த நாட்லேருந்து நம்ம வீட் நாட் போட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு வீட் நாட் போடுங்க. நாட் வந்து வீட் நாட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான நாட்டு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லூப்பாக மடித்து வச்சு இந்த ப்ளூ கலர் ஒயரை உள்ளே விட்டு 2 தடவை இந்த மாதிரி பண்ணி எடுக்கணும். அவ்வளவே தான். இந்த வீட் நாட்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃப்ளவர் வேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து நியூ மாடலாக இந்த மாதிரி ட்ரேயில் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அதுவும் ரொம்ப அழகாகவே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஆல்டர்னேட்டிவ் லைன் டிசைனில் ஒரு வருஷம் வந்து பேசிக் நாட்டும் அடுத்த வருஷம் வீட் நாட்லேயும் நான் வந்து இந்த ட்ரேவை டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த வீட் நாட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஃப்ளவர் வேஸ் போட்டிருக்கோம். அது போக கிஃப்ட் பேஸ்கட் டுட்டோரியல் கொடுத்துருக்கு, ரேட்டில் டாய் கொடுத்துருக்கோம், பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் டுட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே மாதிரியே நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு வர வேண்டியதுதான். சுற்றி வர போட்டு முடிக்கணும். இப்போ இதுக்கு அடுத்த வரிசையும் அப்படியே நம்ம கையோட வந்து போட்டுக்கிட்டே வரணும். ஒரு 4 வீட் நாட் போட்டோம்னா அது அப்படியே ப்ளூ கலர் ஒயரை முன் பக்கமாக கொண்டு வந்து பேசிக் நாட் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இதே மாதிரியே நம்ம மாற்றி மாற்றி ஒரு 4 வீட் நாட் போட்டோம்னா 4 பேசிக் நாட் வந்து நம்ம கையோடு அப்படியே கண்டினியூ பண்ணி போட்டு முடிக்கணும். அப்போ தான் வந்து அந்த டிசைன் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா வந்து 2 ரன்னிங் ஒயர் வச்சு யூஸ் பண்ணி போடும்போது கொஞ்சம் டைமும் எடுக்கும். நம்ம பொறுமையாக தான் போடணும்.
இதே மாதிரியே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஒரு வருஷம் வீட் நாட், ஒரு வருஷம் பேசிக் நாட். இதே மெத்தடில் போட்டு ஹைட் பண்ணி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர போட்டு கொண்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து சுற்றி வர போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு கட் பண்ணியாச்சு. இதை வந்து நான் எப்படி இன்சர்ட் பண்ணுறத பாருங்கள். இந்த மாதிரி ஆப்போசிட் நாட்ஸில் ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட வேண்டியது தான். பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த 2 ஒயரையும் 2 சைட்லேயும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இழுத்து டைட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு அப்படியே ஃபிட்டிங்காக இருக்கும் நல்லா. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிக்க வேண்டியது தான். அவ்வளவே தான். இதே மெத்தட் தான் அடுத்தடுத்த வரிசைகளுக்கு நம்ம கண்டினியூ பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ட்ரே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. மொத்தமாக 3 வரிசைகள் நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். பீட் நாட்டில் பிங்க் கலர் ஒயர் யூஸ் பண்ணி இந்த ஆல்டர்னேட்டிவ் லைன் டிசைன் கிடச்சிருக்கு பாருங்கள். ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா 3 வரிசைகள் கண்டினியூஸாக பேசிக் நாட்டில் போட்டு மீதி இவ்வளோ ஒயர்ஸ் இருக்குது அதெல்லாம் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ண வேண்டியது தான். ஒரு 5-6 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ட்ரே வந்து எவ்வளோ நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எல்லாம் இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன். மீதியான வாய்ஸெல்லாம் இன்சர்ட் பண்ணி விட்டு ஈவனாக கட் பண்ணி விட்டாச்சு. பார்க்கவே பாருங்கள், ஒரு நியூ மாடலாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். திங்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்துன்னா உங்களுடைய ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். மொத்தமாக பார்த்திங்கன்னா இதனோட ஹைட் வந்து 9 வரிசைகள் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரு நல்ல ஹைட்டாகவே கிடச்சிருக்கு. வரப்போகிற ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கறக்கு நியூ மாடலாக கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.